சார் இப்போ எதுக்கு சார் அந்த மினிஸ்டருக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும்? பாம்பேல இருக்கிற அண்டர்வேல்டு கேங் மினிஸ்டர் கொலை பண்ண போறதா மிரட்டுறாங்க. சார் சரியான சந்தர்ப்பம். அந்த ஆளு 3000 கோடி ஊழல் பண்ணிருக்கான். சைலண்டா காரியத்தை முடிச்சிருவாங்க. சும்மாரியா அவர் மினிஸ்டர். சார் பெரிய பெரிய கொலகாரன் கொள்ளக்காரெல்லாம் அந்த பேர்ல சார் நடமாடிட்டு இருக்கான். ஒரு பெருந்தலைவர் காமராஜரோ இல்ல கக்கன் மாதிரி உத்தமரா இருந்தா பதட்டப்படலாம். இவன் பண்ணி சார் பண்ணி பையன். இவனை விட்டு வச்சா நாட்டுல தொத்துவியா தான் பரவும். நல்லவனோ கெட்டவனோ ஒரு மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. தேங்க்யூ சார். அந்த கடமையை நான் செய்யறேன் சார். அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரை கேட்கிறாரு. சார் ஏன் நேர்மை பத்தி சந்தேகப்படுறீங்களா? ஹரிச்சந்திரனுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். அவன் வெட்டியான வேலை பார்த்தான், நான் போலீஸா வேலை பார்க்கறேன். அதுக்கு இல்லையா புத்திசாலித்தனமான தைரியமான ஆபீசரா கேட்கிறாரு. சார் என்னது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லாத குவாலிட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. யார் சார் கேட்டது? ஏசி பரசுராம் எந்த நம்பர்ல இருப்பாரு? சார் கண்டிப்பா அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் சார். ஏன் சார்? அந்த மினிஸ்டர் கரப்டடு. அந்த ஆளை கண்டாலே பரசுராம் சாருக்கு பிடிக்காது. சரி இப்ப பரசுராம் ஹலோ 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 ஹலோ. டேய் என்னடா அடிக்கடி ஹலோ ஹலோங்கற? நீ தான் டெலிபோனை கண்டுபிடிச்சியா? மேட்டர் சொல்றா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்ன கம்ப்ளைண்ட்? லவர் காணி சார். எத்தனை நாளா? 15 நாள். விட்டுறா, வேற எவனோடவாது செட்டில் ஆயிட்டு போட்டும். அவ இல்லாம சோறே சாப்பிட முடியல சார். ஏன் போகும்போதே ரேஷன் கார்டையும் தூக்கிட்டு போயிட்டாளாக்கும்? சார் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். கருமாந்திரம் பிடிச்சவனுங்கடா. தேடி பாத்தியா? தேடி பார்த்தா கிடைக்கல சார். உன் லவருக்கு என்ன வயசு இருக்கும்? 85 வயசு தான் சார் இருக்கும். அவன் போன்ல பேசுனது ஏதாவது கேட்டுதா? இல்ல கேட்கலையே. ரொம்ப நல்லது. டேய் 85 வயசுல அதுக்கு பேர் லவ்வரா? இனிமே நாங்க மட்டும் இல்ல, சென்ட்ரல்ல இருந்து சிபிஐ வந்து தேடினா கூட கிடைக்காது. சுடுகாட்டு இருப்பா, போய் தோண்டி எடுத்துக்கடா. இது ஸ்டேஷனாடா? இந்த மாதிரி கருமாந்திரம் முடிச்ச கேஸே வந்தா அப்புறம் போலீஸ்கார கேஸ் பிடிக்கல நாங்க எங்க போய் பிடிக்கிறது? டேய் அந்த காப்பி எடுறா. என்னடா இது? காப்பி? ஏண்டா நான் ஜெராக்ஸ் காப்பி கேட்டா நீ குடிக்கிற காப்பியா கொண்டு வர? டேய் என்னங்கடா இது? ஐயா என்னய்யா கோயில காணுமா? இல்ல ஏசி. ஏசியா? என்ன நக்கலா? வெளியில இடியும் மின்னலமா மழை பெய்யுது, நீ ஏசி ரூம்ல இருந்தா பேசுவியா? அது இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயாவை ஓ பார்க்கணும். சாட்ல சொல்றியாக்கும். என்ன மேட்ரு? என் புள்ள 2 நாளா ஆத்துல இல்ல. ஆத்துல இல்லன்னா பீச்சில் இருப்பான். அது இல்ல, 2 நாளா வீட்டுக்கே வரல. எப்படி வருவான்? சதா மோர் சாதம் தயிர் சாதம் பண்ணி போட்டுருப்பேன், எஸ்கேப் ஆயிருப்பான். அப்பப்ப பறக்கிறது ஊர்றது தாவரத்தை பண்ணி போட்டு பாரு, வீட்டோடு இருப்பான். என்ன பம்புற? இல்ல, நான் அவரோட போன்லயே பேசிக்கிறேன். எவரோடா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயாவோட. அண்ணா அண்ணா என்னங்கண்ணா, நீங்க ரொம்ப வில்லகம் முடிச்ச ஆளுங்கண்ணா. அவர் ரூமுக்கு நான் கூட்டி போறேங்கண்ணா. சாரி சார், நேற்று எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சு. அதான் அவசரத்துக்கு உங்க வீட்டில் இருந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா உங்களுக்கு ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க ஃபேமிலியோட போயிட்டு வாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். வெறும் டிக்கெட் கொடுத்தா போதுமா? பக்கத்து சீட்ல உன்ன மாதிரி ஒரு டிக்கெட் இருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சீ நாட்டி பாய். ஹாய் சார் 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 சார். எஸ் 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 வசமா மாட்டிட்டியா? உன்னை தான் நான் வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். சார் டோன்ட் டச் சுகர். ஏன் டிக்கெட்? அடிங்க. நீ ஏன் மேல டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்க? உனக்கு ஒரு டிக்கெட் கேக்குதாடா? இவ யார் தெரியுமாடா? 1ஆம் நம்பர் திருடி. ஆமா சார், ஏன் மனசு திருடிட்டா. இது என்னடா உடம்பு? இதுக்குள்ள எங்கடா மனசு வச்சிருக்கிற? மியூசியத்தில் இருக்க வேண்டிய நீங்க எல்லாம் ஏன்டா நாட்டுல நடமாடிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஏய் நீ எல்லாம் கொஞ்சம் கூட பரிதாபப்பட மாட்டியா? என்கிட்ட கொள்ளையடிச்ச இரும்பு இதையும் தாங்கிட்டேன். இவனை பாரு, நேத்து தோண்டி எடுத்த போன மாட்டு இருக்கிறா. பாக்குறதுக்கே பாவமா இருக்கான். டெட் பாடியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறியம்மா. ஏய் ஸ்கெலிட்டன், யாருடா பைக்? ஏன் வண்டி தான், சுசுகி சாம்ராய். நோ ப்ராப்ளம். வண்டி பேர் சொல்றதுக்குள்ளே செத்து போயிடுவான் போல இருக்கு. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வேறயா? டேய் மரியாதையா போகணும்னு இந்த வண்டியை வித்துட்டு உன் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயரோ டீப்போ வாங்கிட்டு அதுல தான் நீ எங்கேயும் போகணும். என்னடா என்னடா? சரிடா. டேய் என்னடா சொன்ன? சரி சார். போடா போ போடா. சார் 10 ரூபாய் சார். எங்க? தோ இங்க. ஆமா 10 ரூபா. என்னது மாதிரியே இருக்கு. ஆமா சார், உங்களுது மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். எடுத்துக்கங்க. இது யாரு 10 ரூபாயோ, ஆனா இப்ப ஏன் 10 ரூபா? என்ன பார்த்து சிரிக்குது. ஏய் சிரிக்காதே. அம்மு 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 அப்படியே பாக்கெட்டுக்குள்ள போமா. என்ன என் பர்ஸ் காணோம்? ஐயோ இவளையும் காணுமே. ஏய் சார். என்ன சார்? நீங்க உடனே கிளம்பி மார்ச்சுரிக்கு வாங்க, நானும் இங்க வந்துடுறேன். டெட் பாடியில சில டவுட்ஸ் இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல அங்க இருக்கணும். ஓகே சார். என்னங்கடா இது அநியாயம்? இது நியாயமாடா? நட்ட நடு ராத்திரியில போன் பண்ணி பாடியில டவுட், ஜாக்கெட்ல டவுட்னு என்ன மார்ச்சரிக்கு கூப்பிடுறாரு. அவன் பேர் பாடியில சென்ட் அடிச்சிட்டு மஜாவா இருக்கிற இந்த நேரத்துல நான் மட்டும் டெட் பாடியை பார்க்கணுமா?
ஐயோ அம்மா இது என்னடா கதவு தானா சாத்துது? இங்க எல்லாம் அப்படித்தான். என்ன அப்படித்தானா? இங்க எல்லாம் தானா சாத்திக்குமா? பயமா இருக்கேடா. பாருங்க, பாக்குறேன். பணத்தை தாராளமா பாருங்க. தாராளமாவா? என்ன பணத்தை நீ ஏற விடுற? உயிரோடு இருக்கும்போது இந்துங்கிறான், முஸ்லீம்ங்கிறான், கிறிஸ்டின்ங்கிறான். அவன் ஜாதி பேரை சொல்லி அருவாள் எடுத்து வெட்டிக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க. இங்க வந்து பார்த்தா மொத்தமா எல்லாத்தையும் போனமுங்கிறானுங்க. என்ன நீ ரொம்ப லுக் விடுற? உண்மையிலே நீங்க போலீஸா? பின்ன நான் டூப்ளிகேட் போலீஸா? லுங்கி கட்டிக்கிட்டு வெட்டிய மாதிரி இருக்கீங்க. டே, தூங்கிட்டு இருக்கும்போது உடனே புறப்பட்டு வானா லுங்கியோட தான் வருவாங்க. ஆமா, நீ உண்மையிலேயே வாட்ச்மேனா? ஏன் கேக்குறீங்க? படுத்திருக்கிற போனோ பக்கத்துல நின்னு பேசுற மாதிரி தெரியுதுடா. டேய், டைனிங் டேபிள் சூப்பரா இருக்குடா. இது டைனிங் டேபிள் இல்ல, பின்ன போனா இருக்கிற இடம். ஐயோ அம்மா. சப்ளையர் கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லைங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியாதா? ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க, அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபா. ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதெல்லாம் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா, நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கன்னிகளிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார், சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. ஐயோ, சட்னி இல்லையா சாம்பாரா? சார், இந்த சார், வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா. சார், இந்த கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அதை விட நல்லா இருக்கும். இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டுமல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான்டா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? ஏண்டி, எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேச தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவ்வளவு புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, வாங்க மாமா. உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி, தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த புரொடியூசர் 10 பைசா வீட்டுல இல்லையா. வெறும் ஈயத்தை பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது 2யும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா.
என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? ஏய், உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ, நான் என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா. ஏய், டான்ஸ் நிறுத்து. ஏய், கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல. ஓ, இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி, ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடும் பார்த்தது இல்லங்க. ஆமா, நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கே. கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 1 ரூபா தான் கொடுப்பேன். கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா 1 முழத்துக்கு 5 ரூபா கொடுப்பேன். அக்கா, அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட். இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு. ஒரே அமுக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கண்ணிகளையாவது போட்டு. நானும் கண்ணி கழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 முழம் போடு. இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம். இப்படி போடுங்கிறேன். அக்கா, ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்சவனா இருக்கு. அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்கே. இந்த 100 ரூபாயா? சில்லறை இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல. டிப்ஸா வச்சுக்க. ஏய் மகா, என்ன? உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானேடி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா. இந்தாங்க தாலி. வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க. போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள, எங்க கரடி தலையில காணோம்? டேய், யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கேயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்திருக்கிற. டேய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா? ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு கொண்டு இவனுக்கு கொண்டு மாட்டி வந்திருக்கிற. யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால்ல நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால்ல நீ உளுந்து கிட. இந்தா 1000 ரூபாய் மொய். இத வச்சு வாழ்த்துக்க. நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. பாரியா, நீ கிழவனோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதி வை. இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு பேர்ல வீடு இல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணே, இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க வேலைய அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம்பூசுறது இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது. இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியல. வர்ற போன் கால்லாம் அவனுக்கு, போன் அட்டன் பண்ற அட்டெண்டர் வேலை மட்டும் எனக்கு.
ஹலோ யாருங்க? விமல் சாரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் உங்க வீட்ல வேலை பார்க்குற அனமரோட அப்பா அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க. உங்க அண்ணன் சிலுமச தாங்க முடியாம என் மகன் வேலையை விட்டு நிக்கிறதா முடிவு பண்ணிட்டான். ஐயோ, நீங்க ஏன் சார் வருத்தப்படுறீங்க? என் கண்ணுல சோப்பு நுர போயிடுச்சியா? உன் பொண்ணு அவன ஒரு மூஞ்சில ஒரு எத்த வேண்டியதானே? அதை விட்டு எதுக்கு வேலை விட்டு நிக்கணும்? ஐயா உங்க சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. உன் பொண்ணுக்கு நானே தாய்லாந்து நல்ல வேலை வாங்கி தரேன். ஓகே தேங்க்ஸ் சார். ரைட். ஏன்னா நீ எழுத்த வீட்டுல பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாம், ஏன் நம்ம அப்பனோட சின்ன வீட்டுல புள்ளையா பிறந்திருக்கலாம். எனக்கு ஏன்டா அண்ணனா வந்து பிறந்த கர்மம் பிடிச்சவன். இன்னையோட நம்ம வீட்டு வேலை விட்டு நிக்கிற வேலைக்கார பொம்பளைங்களோட எண்ணிக்கை 27. அதுல 4 கிளவிடா, 4 கிளவி. மூஞ்சி முழிக்கிறான் பாரு. போண்டாவாய் மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கியே, இவ்வளவு திட்டுறனே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? இனிமே ஏதாச்சும் பொம்பளைங்களை பத்தின கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துச்சு, நானே கஸ்டடி வாங்குறதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். போடா. ஐயோ, உங்களுக்கு இவ்ளோ பெரிய வீடா? ரொம்ப வாய பழக்காத, எந்த நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு வந்துடலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டு மேல ஊர்பட்ட கடை இருக்குது. அமெரிக்கன் பேங்க்ல இருந்து ஐசிசி பேங்க் வரைக்கும் கடை வாங்கி வச்சிருக்கோம். அது மட்டுமா, எங்க அண்ணன் ஒரு போண்டா தண்ணி வாங்கி இருக்கிறான். அவன் ஊர்பட்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி அதுல வேற கடை இருக்குது. தெரிஞ்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீல. எனிவே டூ லேட். அடுத்த ஒரு விஷயம், இந்த வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, நானும் எங்க அண்ணன் மட்டும்தான். இது ஒரு சேவல் பண்ண மாதிரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி இங்க குத்து விளக்கெல்லாம் ஏத்த முடியாது. குத்து மதிப்பா உள்ள போய் நீனே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிக்க. கம், வெயிட். வலது கால் எடுத்து வை. சாஸ்திரம்னு சந்தோஷப்பட்டுக்காத, இந்த கால்ல பித்த வெடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. கோ கோ கோ. நீங்க அங்க எனக்கே குழப்பமா இருக்கு. என்னங்க யாருங்க அது? உங்கள மாதிரியே இருக்காங்க. ஐயா, அந்த அயோக்கிய உள்ளதான் இருக்கானா? அவ வெளியில போயிருப்பாங்கிற தைரியத்துல தானே நான் ஒண்ணு உள்ள கூட்டு வந்தேன். ஆனா அவர் உங்களை விட ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டி, எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கண்ணாடி போட்டா உன் கண்ணுக்கு அழகா தர்றானா? இப்படி தாண்டி அந்த போண்டாவாய வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அண்ணன். 1000 பொண்ணுங்களுக்கு மேல சிலுமிசம் பண்ணிட்டான். ஆனாலும் கண்ணி கழியாத பொண்ணு வேணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைறான். ஒருவேளை நீ கண்ணி கழியாதவனு தப்பா நினைச்சு உன்னை கரெக்ட் பண்றதுக்கு இல்ல, நாம ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிருவோம். இது தப்பு இல்லையே. தப்பே இல்ல. அப்போ சரி. Hey, ladies and gentlemen, Dia Swami Muruga, dari India, Samudutang, dan Tangguh dia. Ada apa susah punya hal pun, dia boleh bikin baik. See, they have similar face cuts. என்னங்க சொல்றீங்க? எதுவும் இல்லையா? நீ முருகருடைய பாஷை தெரிஞ்சவன், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்படினா? ரெப்ரசன்டேட்டிவ். நீ விபூதி தந்தா எந்த ஒரு நோயும் ப்ராப்ளமும் தீர்ந்து போய்டும்னு சொன்னேன். இது எப்படிங்க நம்ப வைக்க போறீங்க? Ladies and gentlemen, somebody is coming. Come on, please come. Please. You're from South Africa, right? I'm a baby. He is deaf and dumb. Now see the miracle happening. என்னங்க பண்றது? ஊதி அடுத்து. எம்மனலி அவமேல. Watch out. எங்க ஒருட ஐடியா? எங்களோட ஐடியா. Give a big hand. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாயே I want some white powder. Okay, queue please. No crowding. You for me. One pinch of white powder costs 2 ringgits. Yes. No change, sir, please. 2 ringgits. Sorry, no change. எல்லாரும் இப்படியே இருக்காங்க. இவ்வளவா? எவ்வளவு ஆக்ட் பண்ணிருக்கிற? நான் பாக்குறேன். பணக்கார வீட்டு பொண்ணு தஸ் புஸ்னு இங்கிலீஷ் வேற பேசுறீங்க. நல்ல பொண்ணா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது எப்படி பணக்காரியா நீங்கன்னு. It's okay, just for fun. வெள்ளையா வண்டி எடு. சரிங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கம்மா.
குடுக்காதீங்க குடுக்காதீங்கம்மா. போகட்டும்பா, பாவம் பொண்ணு கல்யாணம் தானே. உலகம் தெரியாத அம்மாவா இருக்கீங்களே. தம்பி, குடுக்கற தெய்வத்தை ஏன் குறுக்க விழுந்து கெடுக்கிற? தெய்வம் ஏமாந்துட கூடாதுல்ல, அதுக்கு தான். நீ அந்த அம்மா போடுற பணத்தை தடுக்கல, என் தங்கச்சியோட வாழ்க்கையே கெடுக்கிற. பண்றதே ஃப்ராடு, இதுல ஆக்டிங் வேற குடுக்குறியா? யோ டிரைவரே, நீ மட்டும் நான் யோகியம். வண்டிக்கு 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1000 ரூபாய்னு எழுதி கொடுத்து அம்மா கிட்ட காசு வாங்குறல. நீ தான் ஃப்ராடு, நாங்களாம் நேர்மையா பணம் வாங்குறவங்க. அப்போ நீங்க நேர்மையானவங்க. ஆமா. யோக்கியமானவங்க. ஆமா. அப்படி நீங்க யோக்கியமானவங்களா இருந்தா உன் வீட்டு அட்ரஸ கொடு. அந்த அட்ரஸ்ல உனக்கு ஒரு வீடு இருக்கட்டும், அந்த வீட்ல உனக்கு ஒரு தொங்கச்சி இருக்கட்டும், அந்த தொங்கச்சிக்கு நிச்சயமா இருக்கட்டும். அப்படி நிச்சயமா இருந்தது அம்மா 50 ரூபா என்ன 5000 கொடுப்பாங்க. என்னப்பா 5000? சும்மா சும்மா சும்மா. பாத்தீங்களாமா முழிக்கிறத? இதுங்கெல்லாம் ஃப்ராடு. ஏய், யார ஃப்ராடுங்கற? உனக்கு அட்ரஸ் என்ன வேணும்? எழுதிக்க. 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 சொல்லு. நம்பர் 7 கோத்தாரி நகர், கவிதா ஒயின்ஸ் நியர், கேகே நகர். நீ இப்போ நகர். அம்மா, முதல்ல டிரைவரை மாத்துங்கம்மா. ஏய் போங்கம்மா. பாப்பா. ஏன்பா வெள்ளையா, வெறும் 50 ரூபாவோட போயிருக்கோம், தேவையில்லாம 5000 ரூபாய்க்கு தண்டை வச்சிட்டியே. அட நீங்க வேற, இதெல்லாம் போய் அட்ரஸ்மா. அந்த அட்ரஸை கீழே போடாத, பத்திரமா வை. நாளைக்கு அந்த அட்ரஸ்க்கு போவோம். அந்த அம்மா சொல்றது உண்மையா இருந்தா 5000 ரூபாய் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா திரும்பி வந்துருவோம். அங்க என்ன ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு. ஒரு புறம்போக்கு பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டான். ஒரு பொய்யான அட்ரஸ கொடுத்து விட்ட. எங்க போய் எவகிட்ட மாட்டானோ. இந்த அட்ரஸ் தான், போலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க யாருங்க பொண்ணு? இதோ யதார்த்தமா நிக்குது, இதான் பொண்ணு. உண்மையிலே பிச்சைக்கார குடும்பம் தான். நேத்து நீ நம்பல பாத்தியா? இப்ப நம்புறமா? பேசாம அந்த 5000 கொடுத்துருவோம், பாவம். நீங்க யாருங்க? உங்க அக்கா தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. உட்காருங்க. ஏய் ஏந்திரா, பெரியவங்க உட்காரட்டும். நீங்க உட்காருங்கம்மா. இதோ பாருங்க, இந்த உலகத்துல சில பொம்பளைங்களுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. ஒண்ணு எங்க அம்மா மாதிரி ஆளுங்களுக்கு, அடுத்து உங்க அக்கா மாதிரி ஆளுங்களுக்கு. எங்க அக்காக்கு ஏன் கோயில் கட்டணும்? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி அக்கா கூட பிறக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக வீதி வீதியா, தெரு தெருவா, ரோடு ரோடா, டிராபிக்கா, ஏன் கோயில் கோயிலா பிச்சை எடுக்கிறாங்களே. என்னது, அக்கா பிச்சைக்காரியா? ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. தப்பா சொல்றாரு. ஹலோ, எஸ், என்ன சொன்னீங்க? எங்க அக்கா பிச்சை எடுத்தாங்களா? அட ஆமாங்க. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நம்பர் 7 கோத்தாரி நகர், கேகே நகர் இதானே? ஆமா. தா உங்க அக்காவே கொடுத்த அட்ரஸ், நீங்களே கண்ணால பாருங்க. இந்த ஆதாரம் போதாரா? எந்திரா. ஏமா, உனக்கு பட்டு புடவை வாங்குறதுக்கு வக்கு இல்ல, நகை நட்டு போடுறதுக்கு யோகிதை இல்ல, இதெல்லாம் வேஷம்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா? நல்ல வேளை, தம்பி கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திடுச்சு. அட இதுல என்னமா இருக்கு? இத பாருங்க, இந்த தம்பி ஏதோ குழப்புது, நீங்க அவசரப்படாதீங்க. அட சும்மா இருங்கம்மா. உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளையில இருந்து எங்க குடும்பம் தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏங்க, உங்க அக்கா பிச்சைக்காரிங்கிற உண்மைய மாப்பிள்ளை வீட்டுல சொல்லவே இல்லையா? தீப்தி, தீப்தி, என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க? இவங்க தான் என் அக்கா. இவங்க தான் உங்ககிட்ட பிச்சை எடுத்தாங்களா? இவங்க இல்ல, ஒருவேளை உங்க மூத்த அக்காவா இருக்குமோ? யோ, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அக்கா தான். ஒரே ஒரு அக்காவா? என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம நக்கல் வரையா உனக்கு? அம்மா 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 அம்மா, என்னடா உங்க அம்மாவா? என்ன ட்ரெண்டே மாறுது? ட்ரெண்ட் என்னடா, கை காலே மாறும். டேய், நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு உன்னை லாக்அப்ல போட்டு ஜட்டியோட உன் முட்டிய பேக்குறேன் பாரு. இந்த ஆளுக்கு இந்த தண்டனை கொடுக்க கூடாது. வந்த மாப்பிளைய விரட்டி விட்டல்ல, நீதான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். என்னது, மாப்பிள்ளை பார்க்கணுமா? நீதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஹலோ,
எங்களுக்கு வேற வேலை நினைச்சீங்களா? இல்லைன்னு வச்சுக்க, என் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஓய், அதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்துருவியா? எங்க போறா இவ? இந்த இருக்கு என் ஆல்பம், போய் நல்ல மாப்பிள்ளையா தேடு. ஆல்பமா? சீக்கிரமா எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாரு. என்ன புரோக்கராவே ஆக்கிட்டீங்களா? போ, ஆக்டிவா ஒர்க் பண்ணு. ஓய், போடா அண்ணா. என்ன தொழிலே மாத்திட்டாளுங்க. வண்டி எடு. பாத்தீங்களா, சொன்னபடி மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள சார், பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னப்பா நீ பார்த்து ஒரு கழுத கழுத்துல தாலியை கட்டச்சனா கூட கட்டுவேன், இது கழுத்துல கட்ட மாட்டேனா? பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மாப்பிள்ள நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் இப்பே பேசி முடிச்சிருவோம். சரி, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்துக்காக அவளுக்கு சேர்த்து வச்ச 30 பவுன் நகை இருக்கு. அட, வழக்கமா எல்லாரும் அதெல்லாம் பண்றதானம்மா. அடுத்து வாங்க. இந்த வீடு 2 கிரவுண்டு, இன்னைக்கு 25 லட்சம் ரூபா போகும். இதுவும் அவளுக்கு தான். வீடு கொடுக்கறதுல இப்ப ஃபேஷன் ஆயி போச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? பேங்க்ல அவ பேர்ல 5 லட்சம் ரூபா கேஷ் இருக்கு. அதுவும் அவளுக்கு தான். ஓகே, ஏதோ குடுக்குறீங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு ஓகே தானே? அட என்னப்பா, வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கிறவளை கட்டிக்கிற சொன்னா கூட கட்டிக்கிறேன், இதை கட்டிக்கிறேன். வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன மாப்சே, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. எனக்கு ட்ரிபிள் ஓகே. ஹலோ, ஸ்டாப் இட். எதுக்கு? பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. மாப்பிளைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கா? மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா. மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுது. அது வேர்ல்டுக்கு தெரியும். மாப்பிளைக்கு என்ன ஓடுது? மாப்பிளைக்கு உடம்பு பூரா ரத்தம் ஓடுது, கையில ரேகை ஓடுது, தோ மேல ஃபேன் ஓடுது, அங்க பாருங்க வாட்சும் ஓடுது. என்ன மாப்பிள ஓடுதுல? 5 நிமிஷம் லேட்டா ஓடுது. வெறும் பையல நீ? இல்ல, உட்காருங்க மாப்பிள. யார பார்த்து வெறும் பையன்ட்ட? கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட். பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறதா சொன்னீங்க? 30 பவுன். 30 பவுன் நகைக்கு அவர்தான் அதிபதி. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க? 25 லட்சம். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு அவரு ஹவுஸ் ஓனரு. அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க? 5 லட்சம். கழுத கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டோம். மீதி 4 லட்சம் ரூபாய் அவர் அக்கவுண்ட்ல. லட்சாதிபதி அவரை பார்த்து வெறும் பையன்ட்டியா நீ? மாப்பிள்ளைட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. யோ யோவா எந்திரியா. யாவா எந்திரிடா. தாவா. ஏய், நான் உன்னை கட்டிக்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுன ஆசிட் ஊத்திடுவேன். ஏப்பா, எனக்கு இது தேவையா? நான் பாட்டுக்கு நிம்மதியா பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம என்ன எழுப்பி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டு வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு. அது எதுக்கு? இந்த பிள்ளைய மூஞ்சில ஆசிட்ட ஊத்துறக்கா? பிளாட்ஃபார்மா? பிச்சைக்காரனா நீ? ஏப்பா, நான் பிச்சைக்காரங்கிறத பொண்ணு பேமிட்ட நீ சொல்லவே இல்லையா? ஏங்க, பிச்சைக்காரனா கேவலமா? பணமா முக்கியம், குணம்தாங்க முக்கியம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் முக்கியம் இல்ல, கலர் தான் முக்கியம். கலரா இது? கரண்ட்ல அடிபட்டு கருகி போன மாதிரி இருக்கான். நீ மட்டும் செக்கச்சவேல கலரா இருப்ப. நான் மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை கருகி போணுமா? எனக்கு உன் கலர்ல மாப்பிள்ளை வேணும். போ, போய் தேடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? சூசைட் லெட்டர் போலீஸ்ல கொடுத்துட்டு செத்துருவேன். பொறுங்க. நம்ம கலர்ல மாப்பிள்ளை கேட்டிருக்கீங்க, உடனே கிடைச்சிருமா? தேடுறோம். அப்ப ஏன் வாழ்க்கை? வாழ்க்கை போயா. யோ, மாப்பிள்ளை ரெடியா இருக்காரு. நீ எங்க? தோ இதுதான் மாப்பிள்ள, நீ கேட்ட கலரு. ஏன்பா, இதுதான் பொண்ணா? ஐயா, நல்லா தான் இருக்கு. பேசி முடிச்சிரு. எந்திரியா. புரியுது? யோ, எந்திரியா.
எந்திரியா அட எந்திரியாடா. இருமா, ரொம்ப நேரமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு. என்னது ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஏன்டா கீஞ்சது போ, தூக்குடா இவனை. ஆமா எந்திரிச்சாச்சு. நெக்ஸ்ட் குனிஞ்சு மண் எடு. பொண்ணு கேக்குது இல்ல, எடுத்துக்குடுறா. நீ எடு. நானா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். நெஞ்சு முடிச்சுக்கிச்சுடா. நெஞ்சு முடிச்சுக்கிச்சா? ஏய் வேகமா காப்பாத்துங்கடா. பீச்சேடி. ஏன்பா பேசி முடிச்சிருப்பா, மூச்சே விட முடியல. குனியவே முடியல. இவன்லாம் ஒரு மாப்பிளையா? மேடம், அண்ணன் நல்லா குடிவாரு. நீங்க விரும்புற மாதிரியே வெள்ள வெள்ளையேன்னு இருக்கிறாரு. இவர் உங்களுக்கு செட் ஆகுமா? பண்ணியில கூட வெள்ளை பண்ணி இருக்கு. அது கட்டிக்க முடியுமா? ஏண்டா நீ என்ன எனக்கு புரோக்கரா? சாரி மாமா. மாமாவா? யோ நீ மண்ணு தொடியா? என்னது? நான் மண்ண தொடணுமா? என்னது சின்ன புள்ளத்தனமா இருக்கு? என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, கீரை புள்ளத்தனமா இருக்கு? வெள்ளையா உன் திறமைய காட்டுப்பா. காட்டு. அப்படிங்கற அவளை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லு. ஓகே, அப்படியே போயிட்டே இரு. வீடு போய் சேர்ந்துட்டு இருப்பா. அப்படியே தான். வா ராஜா வா, ஸ்டாப் இட். நீ மட்டும் ஈஸியா தரைய தொடுவ, காயம் அடிப்ப, பல்ட்டி அடிப்ப. ஆனா நான் மட்டும் குனியவே முடியாதவனை கட்டிக்கிட்டு கும்மி அடிக்கிறதா? இதோ பார், எனக்கு ஒன்ன மாதிரியே ஸ்லிம்மா, ஹைட், வெயிட், கலர், பர்சனாலிட்டியா ஒரு மாப்பிளை பார். இந்த ரேஞ்சுக்குலாம் மாப்பிளை பார்க்க முடியாது. என்ன பண்ணுவ? இதோ லெட்டர். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான், லாக் அப் தான். ஏன்பா இப்படி ஒரு பொண்ணுக்கு புரோக்கர் வேலை பண்றதோட பேசாம உள்ள இருந்து களிய கிண்டி இருக்கலாம். இனிமே நான் கிண்ட போற களியப்பார். நீ பண்ற டார்ச்சர்னால அந்த வெள்ளையன் வேலையை மட்டும் இல்ல, ஊரை விட்டு போயிட்டா. ஊரை விட்டு போயிட்டாரா? அவன மாதிரியே ஒரு மாப்பிளைய கேட்டியாமே, அதே ஹைட்ல அதே வெயிட்ல நான் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. வெள்ளைய மாதிரி இருக்கானான்னு பாரு. எல்லாம் சரி, பேர் என்ன? வாட் வாட்? ஹலோ, உன் பேர் என்னையா? வாட் வாட் ஸ்பீக்கிங்? அவனுக்கு தமிழ் தெரியாது. எஸ் எஸ். ஓ ஐ அம் சோ சாரி. வாட்ஸ் யுவர் நேம்? ஓ நேம்? மை நேம்? கிளைவ், ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவா? இது என்ன பேரு ராபர்ட் கிளைவ்? வாமிட் எடுத்த மாதிரி கிழிஞ்சது. அவர் பேரு வெள்ளையன். தமிழ் பேரு. ஸ்வீட் நேம். சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெள்ளையங்கிற பேர்ல அவர மாதிரியே எனக்கு மாப்பிள்ளை வேணும். அவனை கிட்டப்பா போடுற. என்ன ஊசி போன உளுந்து வட நினைச்சியா? இல்ல ஊற வச்ச புண்ணாக்குன்னு நினைச்சியா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே பேர்ல ஒரே மாதிரி 7 பேர் எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? உனக்கு கல்யாணம் நடந்தா அண்ணன், நீ செத்த அண்ணன், பழச்ச அண்ணன். யப்பா, பெரிய கண்டத்துல காப்பாத்திட்டீங்க. வாமா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறது இருக்கட்டும், அவ இந்த ஜென்மத்துல ஒன்ன தவிர வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அவ எக்கட கிட்ட போனா எனக்கு என்னமா? அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட சொல்லாம அவ ஒன்னதான் லவ் பண்றா. லவ் பண்றாளா? ஆமா. இத அவ உங்ககிட்ட சொன்னாளா? அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதெல்லாம் சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? போய் லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா? அவளையா? நான் விளையாடுறீங்களா? நான் சொன்ன கேப்பல்ல? நீங்க சொன்னா கேப்பமா? போ. கொஞ்சம் எந்திரிக்கிறது. எதுக்கு? எந்திரிக்க சொல்றேன். மாறாப்லாம் போடுறது இல்லையோ? சரி சொல்லு. யோ சொல்லியா?
அம்மா சொன்னதுக்காக அம்மா சொன்னதுக்காக ஐ லவ் யூ. இந்த வண்டி பிடிச்சிருக்கா பார்க்கலாமா? ஹலோ, ஜீவா ஹியர். நான் தான் கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். என்ன மேட்டர் சார்? நீ கெட்ட கேட்டுக்கு ஒண்ணு பத்தாதா? ஹலோ, எதை சொல்றீங்க? எதையா? புண்டாட்டிய. ஹலோ, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பேரை சொல்லுங்க. என் பேரை சொன்னேன்னு வச்சுக்க, கர்ப்பத்துல உள்ள குழந்தை கூட ஒரு கையால தான் வாயை பொத்தி மறு கையால உங்க அம்மா வாயும் பொத்தும். அது பொத்தட்டும், முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ் பாண்டியன். என்ன பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. என்ன மாமா பயந்துட்டீங்களா? நான் தான் உங்க மச்சான் பழனி பேசுறேன். என்னடா கொழுப்பா? இல்ல மாமா, நம்ம தலைவர் ரஜினி சார் மாதிரி பேசி பார்த்தேன். ஓரளவு கரெக்டா இருந்துச்சா மாமா? ரொம்ப ராங்கா இருக்குடா. யாருங்க? அந்த பழனி பைய ரொம்ப வாலாட்டுறான். அவன் கிடக்குறான் பொடிய. வாங்க அந்த காரை போய் பாப்போம். ஹலோ. ஏய், நான் தான் டி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஹலோ, யார் பேசுறது? என்னய்யா குட்டியும் குட்டுத்தனமா கும்மா அடிச்சிட்டு இருக்கீங்களா? அதுவும் உனக்கு 2 குடியாம குடி கெட்டுடுமுடி. ஏய், யாரு யாரு? யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருமோ அவன் தான்டா தமிழ். தமிழா? பின்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? என்னங்க மாமா மீண்டும் மீண்டும் பயமா? நான் தான் உங்க மச்சான் பழனி திரும்பவும் பேசுறேன். சும்மா நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரி பேசி பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா மாமா? இன்னும் ஆஞ்சநேய அஜித் மாதிரி, காக்கா சூர்யா மாதிரி, சாமி விக்ரம் மாதிரி நிறைய போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு மாமா. அப்புறம் பேசட்டுமா மாமா? சே, வேடா போன. இப்ப யாருங்க? அதே பழனி தான். போலீஸ் மாதிரி பேசி என்ன வெறுப்பேத்துறான். திருப்பி போலீஸ் மாதிரி பேசிட்டோம். நான் யாருன்னு காமிக்கிறேன். அந்த ஜீவானந்தம் என்னை கொலை பண்றதா மிரட்டுறான் சார். நான் போலீஸ்க்கு போவேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு என்னையா சொன்னா? போலீஸ் என்ன பெரிய அப்படின்னா சார். ஏப்பா அது துவரம் பருப்பா கடலை பருப்பா? உளுந்தம் பருப்பு தூக்கி ஊற வச்சுவேன். வேற என்ன சொன்னா? டேய் ஜீவானந்தம், போலீஸ பத்தி உனக்கு தெரியாத, உங்க பவரை பத்தியும் தெரியாதுன்னு சொன்னங்கயா. அதுக்கு என்ன சொன்னா? யோ, என்னடா பெரிய போலீஸ் 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 என்ன பெரிய இதுவான்னா? எதுவான்னு சொன்னா விவரமா சொன்னதானப்பா ஐயாவுக்கு விளங்கு. இதுவான்னாங்கய்யா. அவன் நம்பர் சொல்லியா? அவனுக்கு நான் யாரும் காட்டுறேன். சார் 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 வேணாம் சார், அந்த ஆள் ரொம்ப அசிங்கமா பேசுவான். அப்புறம் போலீஸ் கௌரவமே போயிடும் சார். கௌரவத்தை பத்தி நான் பாத்துறேன். போல நம்பர் சொல்லியா? நீங்க இவ்வளவு கேட்டுக்கிட்டதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானே ஹெல்ப் பண்றேன் சார். ரிங் போதாயா? போகுது. அப்ப சரி. அவன் தான். நான் பேசுறேன், நீ வேடிக்கை பாரு. ஹலோ, யார் பேசுறது? நான் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா பேசுறேன். போடா பண்ணியப்பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அசிங்கமா பேசுவான்னு. அப்படி என்னதா சார் அசிங்கமா பேசுனா? அது ஒண்ணும் இல்ல. ஏய், அமுக்குறியா? ஓகே சார், பேசுங்க சார். ஏய், போலீஸோட பவரை பத்தி உனக்கு தெரியாது. மச்சான், உன் பவரை உங்க அக்கா கிட்ட காட்டு. நான் தான் சொன்னேனே ஐயா. ஏய், நான் உன் நகக்கண்ண ஆஞ்சிருவேன். ஏய், நான் உன் நெஜக்கண்ண ஆஞ்சிருவேன். நான் சொன்னேன்ல சார் அசிங்கமா பேசுவான்னு. ஏய், உன்னை உள்ள வச்சு உன் முட்டையை பேத்துறேன்டா. ஏய், நான் உன் ஜெட்டியை பேத்துருவேன். ஏய், நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். எங்கடா இருக்க நீ? வேளச்சேரியில டொயோட்டா ஷோரூம்ல. ஏய், வரேன்டா மோனே. தம்பி, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த விஷபாம்பை தூக்கி உள்ள போட்டு உன் கண்ணு முன்னாலே அவன் சட்டையை உரிச்சு அவன் பல்ல புடுங்கி அவனை நசுக்கி காட்டுறான். தம்பி, நீ இங்கே இருங்க. யோ, தம்பிக்கு சேர் போடியா? பரவாயில்லைங்க சார், நான் இது மேலே உட்காந்துக்கிறேன். யோ, வண்டி அடியா. யோ, வாங்கயா. இந்த வண்டி ஒன்ன மாதிரியே கியூட்டா இருக்கு. யார் நீங்க? இன்ஸ்பெக்டர் கன்னியப்பன். ஏதோ போன்ல ஜட்டியை கழட்டுவேன். இப்ப கழட்டே பாப்போம். என்னையா ஜட்டினா குட்டிய பாக்குறேன். வாயா ஸ்டேஷன். வணக்கங்க. போங்க, உள்ள போங்க. கூட்டு போங்க சார். ஐயா, ஒரு 2 வார்த்தை அவட்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமாங்கய்யா? 2 வார்த்தை என்ன? நீ 2000 வார்த்தை பேசிக்கோ. ஆனா அந்த ராஸ்கல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசினா சுட்டு பொசிக்கிடுவேன். ரொம்ப நன்றிங்க. மாமா
மாமா கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். சார் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறா சார். யோ அவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துங்கயா. Good morning, sir. Yes. Good morning, sir. Yes, good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Huh? Good morning, sir. Good morning. அடச்சி நீங்க எல்லாம் வணக்கம் போடுறத பார்த்துட்டு நானும் பெரிய டாக்டர் நினைச்சு பயந்து போய் 80 பைசா சீரட்டிங் கீழே போட்டுட்டு வணக்கம் வேற போட்டு தொலைச்சிட்டீங்க. பிக்காடி வாழ்வாக்கே ஏன் இவ்வளவு பெரிய மரியாதை? யோ அவர்தான் ஆளினால் ஆறுமுகம். இந்த ஹாஸ்பிட்டல பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு டாக்டருங்க நர்ஸுங்க வரலனா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆனா இந்த ஆளு 1 மணி நேரம் இல்லன்னா நாங்க நொந்து நூல் ஆயிடுவையா. அப்படி இங்க என்னயா பண்றான் இவன்? பொடியா? யார பார்த்து பொடியாங்கற? இல்ல இது பொடியான்னு கேட்டேன். ஆமாண்டா தடியா. சரி பேஷண்ட்கள் வணக்கம் போடுறாங்க நியாயம். இந்த சின்ன டாக்டருங்க நர்ஸுங்களாம் கூட இந்த வார்டு பாய்க்கு வணக்கம் போடுறாங்களே அது எதுக்கு? அங்க பாரியா. சிஸ்டர் குட் மார்னிங். எப்ப என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி தரியோ அப்பதான் எனக்கு குட் மார்னிங். அது வரைக்கும் பேட் மார்னிங். அடுத்த மாசம் கண்டிப்பா தந்துடுறேன். ஆமா இதையே பல மாசமா சொல்லிக்கிட்டு உன் கூட வேலை செய்யற பொண்ணுங்கள்லாம் வாங்கினா கரெக்டா திருப்பி கொடுக்குது இல்ல. உனக்கு ஏன் விவசாயம் இல்ல? மாசம் இருந்தா ரோஷம் வேணாம், சூடு வேணாம், சொர்ணம் வேணாம், வெக்கம் வேணாம். ஆமா கோபம் வந்து திட்டினா இப்படி கண்ணடிக்கிற வியாதியை வச்சுட்டு சமாளிச்சிரு. சிஸ்டர் அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துருவல்ல? குட் மார்னிங் பிரதர்ஸ். மார்னிங். பெட்ட கிளீன் பண்ணணுமே. பண்ணலாமே. எந்த பெட்? நடு பெட். தேங்க் யூ. என்னையா சிகரெட் உடைஞ்சிருக்குது? உன்ன மாதிரியே ஒன்றையா? திட்டாத இதெல்லாம் கட் ஆயிடும். குட் மார்னிங். தெரியுமா இதே வேலையா போச்சு. பெட்லயே இருக்க மாட்டீங்களே அதான் நான் பார்த்தேன். குட் மார்னிங் மிஸ்டர் நாராயணன். குட் மார்னிங் மிஸ்டர் விவேக். குட் மார்னிங் மிஸ்டர் கண்ணன். டாக்டர் அவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன்? நான் பயப்படல. இவங்கதான் புவர் பாய்ஸ். உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாத்துக்கும் அந்த ஆளினால் ஆறுமுகம் தான் காரணம். எக்ஸாக்ட்லி. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். இதுல இருந்து இது வரைக்கும் அது எதுவும் கஷ்டத்துக்காக வாங்கினேன். நாங்களும் எங்க கஷ்டத்துக்கு தான் வாங்குறோம். இது இல்லன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஐயோ இது இல்லன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம் நீங்க உருப்படுறது ரொம்ப கஷ்டம். அது வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர். எங்களுக்கெல்லாம் என்சிசில இருந்த ஞாபகம் வந்துருச்சு சிஸ்டர். ஆமா சிஸ்டர் நாங்கெல்லாம் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறோமே சிஸ்டர். உங்க ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார் சிஸ்டர்? பாத்தியாடா பாசமலர் சாவித்திரி மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. டாய் அவங்க ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனாங்கன்னா இவங்க உடனே வேற ஹாஸ்பிடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருவாங்கடா. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டா உங்களை டிரான்சிஸ்டர் கூப்பிடுவாங்க இல்ல சிஸ்டர்? மொத்தம் எவ்வளவு பேண்ட்? ஞானானையிட்டால் அங்கன நடந்து விட்டால். வேற நல்ல பாட்டை நாரடிக்காத. தமிழ் பாட்ட தமிழ்ல பாடு, மலையாள பாட்ட மலையாளத்துல பாடு, இல்ல கொன்னுடுவேன். நான் இந்த மகனே இஸ் a dog. நாய் கச்சா 40 ஊசி போடுவாங்கல்ல. டேய் ஏன்டா அந்த பெட் தட்டற? இவட ஒரு ஜீவன் வருணும். வருணா இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிடல்ல ஜீவன் போய் தானே இருக்குது இல்ல சிஸ்டர்? இந்த வார்டுக்கு புதுசா ஒரு பேஷண்ட் வராரு, எல்லாரையும் போல அவரையும் துரத்துறாதீங்க. ஏய் சிஸ் வந்துடுவானா? வந்தாலும் இருந்திடுவானா? இருந்தாலும் தங்கிடுவானா? எங்கெங்கே இருந்து வந்த நீங்க 3 பேருமே இந்த வார்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஆனா புதுசா இந்த வார்டுக்கு யாராவது வந்தானா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் நீ என்ன சிஸ்டரா இல்ல எங்களுக்கு மாஸ்டரா? ரொம்ப தான் அட்வைஸ் பண்ற. அதானே அவ்வளவு ரொட்டியும் இதுவே திங்குது. ஆஸ்திரேலியா பசு. வேலைய பாருங்க போ. கையில பாரு சினிமா தியேட்டர்ல பிஸ்கட் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே. மூஞ்ச பாரு, கண்ண பாரு, மூக்க பாரு, பல்ல பாரு, வாய பாரு, காத பாரு, உள்ள பாரு.
இதுதான் உங்களை திட்டினது. தேங்க்யூ சிஸ்டர். எல்லா பொண்ணுங்களும் கண்ணடிச்சா திட்டுவாங்க, ஆனா நீங்க திட்டினா கண்ணடிக்கிறீங்க. வித்தியாசமான வியாதி, விரும்பக்கூடிய கேரக்டர். இவங்க கேரக்டர் விடுறா மடையா. வரவன் கேரக்டர் எப்படி இருக்குமோ தெரியலையே. வரவன் டிப் டாப்பா இருப்பான், பஞ்ச பரதேசியா இருப்பான். எம்மாரி ஆஸ்பத்திரியா? கதவை தர கட்டா. என்னப்பா புதுசா வர பார்ட்டி எப்படி துரத்தலாம்? நாம லைஃப்ல பார்க்காத ஆளுங்களாடா. கொன்னவாயனா இருப்பான், அவனுக்கு திருநாவுக்கரசு பேர் இருக்கும், ஆரோக்கியசாமின்னு பேர் இருக்கும், கடைசியில பார்த்தா டிபி வியாதியா இருக்கும். உனக்கு சகஜம் தானே, வாயால சொல்லி பாப்போம். மண்டகல எழுதி காட்டுவோம். பாபு ரிசப்ஷன்ல உட்காரு, டாக்டர் பார்த்து வந்துடுறேன். சரிப்பா. போயிட்டு வரேம்மா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. அந்த டாக்டர் என்ன காப்பாத்தினாரு, எல்லாம் அந்த ஆண்டவர் தான் காப்பாத்தினான். இனிமே இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது. பாவி 6 மாசமா இதே ஆஸ்பத்திரியில படுத்திருந்துட்டு குணமாயி இப்பதான் வீட்டுக்கு போற, மறுபடியும் இதே ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டியாடா பாவி. ஏடி உட்காந்துட்டு இருக்க, போய் அதே பட்டு புடுறி பாவி. ஊரு புடுவியாடா நீ? சாரி, ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இது அட்வான்ஸ். கீப் இட். மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு, இல்ல இந்த வார்டை விட்டே போயிடு, இல்ல இந்த ஆஸ்பத்திரி விட்டே போயிடு, இல்ல இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் தான் வீட்டுக்கு போகணுமா? அப்புறம் எதுக்கே பொட்டி பிடிக்கோட உள்ள வந்த? இதெல்லாம் எழுது இல்லையா, எங்க முதலாளி இது. அவர் வந்தா கேட்டுக்கா, எனக்கு வேலை நிறைய இருக்குது. வச்சா கண்ணாடியா, நீ சக்கரை விடுவியா? அது புடிச்சுக்கா, நீ ஓட்டுக்கா, இத வீட்டுக்கா. கண்ணு ஆஸ்பத்திரி இதெல்லாம் பிடிக்கூடாது. வச்சா கண்ணு வச்சா போய்க்கா, விட்டுக்கா. என்னடா அது சொத்து வியாதியா இருக்கு? பாபு, நான் டாக்டர் எல்லாம் பேசிட்டேன். நத்திங் டு வரி அபவுட், கம்ப்ளீட்லி கியூரபிள். I've got an important board meeting. நீ அட்மிட் ஆயிட, நான் வார்டு வரைக்கும் வரணுமா? No formalities, Dad. That's my boy. See you. சாருக்கு எந்த ஊரு? ஈரோடு. ஈரோட்ல எங்க வசிக்கிற? வீட்ல. வீட்லயாண்டா? காமெடியை பத்தியா? மத்தவன் எல்லாம் காட்டுலயா வசிக்கிறான்? என்னடா பதிலே சரியில்லை, கேக்குற கேள்வியே சரியில்லை. பரதேசமா கேட்டா இப்படி கேக்குறேன்டா. ஏன்டா ராசா, உங்க ஊர்ல எதுக்காண்டி சீப்பா கிடைக்கும்? உத இதுக்கு நீயே கேட்டுக்கலாம். இப்ப கேக்குறேன் பாரு மாமே, மெட்ராஸ்ல உத ஃப்ரீயாவே கிடைக்கும். என்ன சார் சாப்பிடலையா? என்ன பிரெட் பால்லாம் அப்படியே இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மருந்து சாப்பிட முடியும். சாப்பிடுங்க. ஆமா, சாவ போறவனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்தங்க, இந்த பாலையாவது சாப்பிடுங்க. வேண்டான்னு சொன்னல, மருந்து சாப்பிடணும்ல, சாப்பிடுங்க. அடச்சி. சாரி சார், நான் தான் கை தவறி கீழே போட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வந்தா வேலையில தான் கவனமா இருக்கணும். பேஷண்ட்டை கவனிக்கணுமே தவிர பாலெல்லாம் இப்படி கொட்டக்கூடாது. உனக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் ரெக்கமெண்டேஷன் நர்ஸ் போஸ்ட். இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ண உன் ஷீட்டை கிழிச்சிருவேன். இந்த மாதிரி பண்ணா டம்ளர் மாத்திரம் கவராது, ஆளே கவர்ந்துருவான். உஷா என்ன அழகா சுத்துறா பத்தியா? உஷா ஃபேன் தானே? பொண்ண சொன்னடா. அங்க பாரு, ஒரு பொண்ணு சூப்பரா இருக்குது. ஆமாண்டா. ஆமா, இவன் ஏன் சட்டைக்கு மேல பனியன் போட்டுக்கிறா? இவதான் சூப்பர் உமன். அப்ப அந்த பச்சை அவ எச்ச. ஏ கலா வாலே, கலா ஓடி வா, கட்டி புடிச்சி ஆடவா, அம்மாடி மேல ஏறவா, மல்லிப்பு சண்டல அடிக்கவா. பொறுக்கி டொங்கனா கொடுக்கா.
இது மும்மொழியில இப்படி நார் அடிக்கிறா? அவளுக்கு எல்லாமே தேசிய மயம்டா. தேசியமயம்னாவே நார் அடிக்கிறதானே? அத விடுறா, அங்க இருந்து 3வது ஜன்னல பாரு. அச்சா அது பாத்ரூம்டா. அதான் பார்க்க சொன்னேன். வாங்க டாக்டர். ஐயோ டாக்டரா. ஹாய். யூ மீ ஐ அம் ஃபைன். அவங்களா? அவங்க வேலைக்காரங்க. பை. ஹே யூ. லா லா லா. லா லா லா. லா லா. ஏ தாடி வாலா, எங்க இடத்துக்கு வந்து எங்க ஏரியாவிலே சைட் அடிக்கிறியா? உன் கண்ணை ஒவ்வொன்னா ரெண்டையும் நோண்டிடுவேன். ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ஆம்ஸ் தைஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க. டேய் சொல்றா. உன்னை பத்தி சொல்றதுக்கு நான் என்ன மடையனா? யூ நோ மைக் டைசன் அண்ட் முகமது அலி, இவங்கெல்லாம் என்கிட்ட தோத்தவங்க. மங்காத்தாடி, ராத்திரிக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடு. காலையில உன்னை இங்க பார்த்த நடக்கிறதே வேற. வாங்க டாக்டர். ரெண்டாவது வாட்டி ஏமாறத்துக்கு நாங்க என்ன புறம்போக்கா குரு மடையனா? இல்ல அவர்தான் இந்த நேரத்துல இங்க வர்றதுக்கு மட சாம்பிராணியா? ஷட் அப். சைலண்ட் ஐ சே. ஐ ஆல்சோ சே. நானா நானா மடசம்பிராணி? ஹாஸ்டல்ல பெல் அடிச்சிட்டாங்க. ஹாஸ்டல்ல பெல் அடிச்சிட்டாங்க. கண்ணாடி, என் கண்ணாடி. தாடி போயிட்டான் ஓடி. இது கிருளாக்காரன் இந்த கேடியோட கணிசமான குரலும் ரேஞ்சான லுக்குகளும் தான். அவன் ஓடுனதுல என்ன ஆச்சரியம்? எவனா இருந்தாலும் என் பாடியை பார்த்தா ஓடிடுவான். இப்பெல்லாம் பனிந்து பதில் பிரா தான் போறியா? எவன் எப்படி போனா நமக்கு என்னடா? பக்கத்து ஹாஸ்டல்ல பெல் அடிச்சிட்டாங்க. பொண்ணுங்க எல்லாம் மேல படிக்க வந்திருப்பாங்க. மஞ்சள் பார் தல தலன்னு இருக்கா. சோப்பு நல்லா தாண்டா இருக்கா. டைஃபாய்டு வந்ததுல இருந்து இப்படி ஆயிட்டா. ஹாய் ஹாய். அங்க பாரு, நந்தவனமே நடந்து வர மாதிரி இருக்கு. ஆஹா, புயலுக்கு மத்தியில் ஒரு புது வசந்தம். யார் அவ? புரியாத புதிரா இருக்கே. வாடா, அவங்க அப்பா ஒரு பெரும்புள்ளி. பெரும்புள்ளியா? எந்த ஏரியாடா? எம்ஜிஆர். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீடு எங்க வீடு பக்கத்து வீடு. அவங்க அப்பாக்கு எங்க பக்கம் ஆவே ஆவாது. சேரன் பாண்டி மாதிரி. அப்ப நடுவுல பெரிய மதில் சுவர் இருக்குமே. எக்ஸாக்ட்லி. ஆனா பொண்ணு சூப்பர் ஃபிகர்ரா. குட் ஃபிகர். பனியன்ல என்ன பரமபதமே வச்சிருக்கா? டயபாஸ் ஆடலாமா? ஆடலாம். மச்சான், அங்க பாத்தியா? ஒயிட் அண்ட் ஒயிட். பியூட்டிஃபுல் சைட்ரா. கிஸ் வருது, கிஸ் வருது. புடிச்சிட்டான்டா. இனி தவாளு. Try the next case. Hi. ஐயே ஐயே சோ வருதுடா. ஐயே பட்டற போகுது. பட்டற போகுது. ஐயோ ஐயோ. Hi, see you. Hi. Hi blue beauty. Hi. 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 என்னடா நம்ம நிறுத்தினதுக்கு அப்புறம் ஆட்டிட்டு இருக்கறா? யாருக்கு ஆட்டிட்டு இருக்கா? தெரியலையே. லைட்டே போயிட்டானே. லைட்டா சொன்னேன். இப்ப வெயிட் தூக்கிட்டு சைட் அடிக்கிறான். கிட்ட போய் ஃபைட் பண்ணுவா. வா. ரைட். ஏன் சார், நீங்க லைஃப்ல ஏதாவது ஏம் வச்சிருக்கீங்களா சார்? இந்த ஏசியாட் கப்பு, ஒலிம்பிக் கப்பு, அட்லீஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் கப்பாவது வாங்குவீங்களா சார்? இந்த ஆட்டம் ஆடுறாருல, பெருசா ஏதாவது வாங்குவாரு இல்ல சார்? சார், அந்த பொண்ணு டாட்டா காட்டுது. பதிலுக்கு நீங்க டாட்டா காட்டலையா? பிரில்லாவை காட்டுறேன். நல்ல வேலை இந்த கரலாவை காட்டல. இப்படி ஒரு கரலாவை என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. சொந்தமா வாடகையா? வாடகையா இருந்தா எங்கன்னு சொல்லுங்க. காலையில இருந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. சீஃப் டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரியா? சீக்கிரம் போங்க பெட்டுக்கு. அவர் ஏன் ரவுண்டாவே வராரு? நேரா வரவே மாட்டாரா? ஏங்க,
உங்களுக்கு தனியா சொல்லணுமா? நைஸ். ஐயோ மகனே, என்ன பழக்கம் இது? சாப்பிடும் பழக்கம். எனக்கு நினைவு நாள் இருந்து நான் அப்படியே சாப்பிடுவேன். பட்னி கிடந்தவன் சாப்பிடுவது போல இருக்கிறது. பட்னியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? நீதான் எம்எல்ஏ ஆச்சே. ஆமா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க? 3 சாராய கடைகள், 4 பிராந்தி கடைகள், 200-300 அடியாட்கள், சைக்கிள் செயின்கள், சோடா பாட்டில்கள், இத்தியாதி இத்தியாதிகள். இதை விட வேற என்ன தகுதி வேண்டும்? அம்மாவுக்கு தெரியாம 3 சின்ன வீடு வச்சிருந்தீங்களா, அதை சொல்லியா? அடே அடிமடையா, ஒரு காலத்தில் உனது தாயாரே எனக்கு சின்ன வீடுதானே. நீ பிறந்த பிறகு அவளுக்கு பதவி உயர்வு கொடுத்து விட்டேன். நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம். ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா? வீட்டுலதான் இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரிலமா? என்னடா, புள்ளைய பார்க்க வந்தமே, எப்படி இருக்கான், அவனுக்கு என்ன வேணும்னு ஏதாவது கேட்டீங்களா? மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல், உடனே அவனை செய்கிறேன். கையெடு. முதல்ல இங்க இடத்த காலி பண்ணுங்க. பார்வையாளர்கள் நேரம் இன்னும் முடியவில்லையே. பார்த்தது போல என்ன இலக்கிய தமிழ பேசிட்டு முதல்ல இங்கிருந்து போக. சபையை விட்டு நான் வெளிநடப்பு செய்கிறேன். கோபப்படாத கண்ணா, உடம்புக்கு ஆகாது. நான் வரேன். போவாங்க, நர்ஸுக்கு சட்டை பண்ண போறாரு. கபடி கபடி காலுக்கு 2 அடி, 1.5 கண்ணு பாக்குது, 1.5 கண்ணு பாக்குது. ஐயோ, விவேக் என்ன விவேக் இது? சீஃப் டாக்டர் வர நேரம். ஐயோ, சொன்னா கேளு. விவேக் சொன்னா கேளு. விவேக் ஐயா கொண்டா. வேலை பீடித்தது என என்ன கையை பீடித்தது என என்ன காலை பீடித்தது என கையை பீடித்தது என்ன தொட்ட நீ செத்துட்ட. அவன் மட்டுமா? நானும் தான் சாவ போறேன். Ambulance injection operation all out. 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 Injection 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 all out. All out. All out. All out. All out. Injection all out. Need on it. Injection all out. All out. டச் பண்ணிட்டேன். கோட்டையும் டச் பண்ணிட்டேன், என் ஹார்ட்டையும் டச் பண்ணிட்டேன். காலகாலத்தில் படுத்தாதான காலையில மறுபடியும் ஆட முடியும். நல்ல பசங்களா போய் படுங்க ப்ளீஸ், போங்க. மட்டும் எல்லாரும் இங்க வாங்க. What the hell you think about this place? Playground or hospital? You stupid ignorant idiots. Get lost. Yes. Go. சிஸ்டர், நீயும் கண்ணை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிற, நானும் கண்ணை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தரகத்தினால லூஸ் ஆகிட்டான். முதலாளியா, இந்தாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ், இந்தாங்க இன்ச்சி டேப்பு. என்னது? இன்விடேஷன். அப்பா சொன்னாரு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாரு. 10 வச்சுதான், நாளைக்கு கொண்டாந்து தர்றேன். சரி, இந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடு. இந்தாங்க, ஆளுக்கு ஒண்ணு கையில பிடிச்சிங்க. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், என் வீட்டுல ஃபங்க்ஷன். நீங்க 3 பேரும் தான் சீஃப் கெஸ்ட். நம்ம 4 பேரும் வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி போறோம். ஓகே? ஐயோ, இன்ஜெக்ஷன். டார்ச்சர் பார்ட்டி. ஐயோ, என்னங்கடா இது? மல்லாந்து படுத்துட்டானுங்க. சுத்த லூசா இருக்கியா? கரெக்ட். நான் டச் பண்ணதுல 3 வயசு குறைஞ்சு போச்சுமா. இன்ஜெக்ஷன் பண்ண கை காமிங்க. லூசா விடுங்க, லூசா விடுங்க. லூசு லூசு. கூப்பிட்டியம்மா? வரும் போயா, உனக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியல. இன்னும் 2 வயசு குறைஞ்சு போச்சு. ஏய், இத முதல்ல பிடிங்க. Thank you. அம்மா. ஐ சே தேங்க்ஸ். உன் கூந்தல் பளபளன்னு இருக்கே, நீ என்ன தேயிலை யூஸ் பண்ற? அவங்களுக்கு எதிரா கூந்தல் குள்ளா தான் இருக்கு. மை டியர் சிஸ், உன் இடைவரை தொங்கும் ஜடையை நாங்க எப்ப சிஸ்டர் பார்க்கலாம்? பார்க்கலாம், நான் வீட்ல இருக்கும்போது. அம்மு ஞானி ஊசி குச்சி குள்ளு அம்மாயோ. ஹேண்ட் ப்ளீஸ். அது கோல்டு, இது ஸ்டீல். ரொம்ப தள்ளாத, கழுத்து வரைக்கும் வந்துற போகுது. அந்த கேக்க அம்மா. கமகமன்னு ஒரே வாசம் அடிக்குதே சிஸ்டர். என்ன சோப்பு யூஸ் பண்றீங்க? ஷட் அப். நல்ல சோப்பு, அதையும் யூஸ் பண்ணுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? வலிக்கல?
வலிக்கல. ஏன்னா நீங்க ஊசி கையில போடல, இந்த ஆப்பிள்ல தானே போட்டீங்க. ஊசி போடவே இல்லையே. மிஸ்டர் சிஸ்டர், உங்களுடைய சட்டை என்னை விட வெளுப்பா. என்ன நீளம் யூஸ் பண்றீங்க? சொட்டு நீளம். பொய் சொல்றீங்க. ஒரு சொட்டுக்கே இவ்வளவு வெண்மையா? உண்மையை சொல்லுங்க, எவ்வளவு நீளம் யூஸ் பண்றீங்க? 26 இன்ச். தேங்க்யூ. வெரி வெல். ஒரு இன்ச் நகர்ந்தா ஒரே பஞ்ச். குட் மார்னிங். யோ, வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை இங்கேயா போடுவ? பின்ன பழத்தை இங்க துண்ணுட்டு தோலை தாம்பட்டியா போடுவாங்க. போயா போயா கோணமாயா? விளையாட்டுக்கு சொன்ன நல்லகண்ணா பாய்ந்துண்டியா? அதுதானே கேட்டேன். கட்டிங் அண்ட் ஷேவிங் 6 ரூபாடா. வாட்டர் கட். ஏய், நீ எப்படா தொழில மாத்துன? டோன்ட் இன்சல்ட் தி டைப் ஆஃப் சமூக சேவை. எப்படியா போங்க. ஏய், நீ ஏன்டா சோமா உட்கார்ந்திருக்க? நீ வரலையா? எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்த. பக்கத்துல தான் நம்ம ஆளு இருக்கு, அவளுக்கு கொடுக்கறது விட்ட. அவ வரலன்னா நமக்கு போர் அடிக்கும். நான் வரலப்பா. ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ். அவ்வளவுதானே? ஆளு நாள் ஆறுமுகம். எஸ் சார். ஓகே, யூஸ் மீ. டா லா கலா. காஞ்சனா. காஞ்சனா. மினி. 10 மணி. சி, பத்மினி. சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ. இவர் சட்டை என் சட்டை விட வெளுப்பா. அத சட்ட ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. ஹாய் என் அம்பி, கையில வயற்பை கூடவே துணிப்பை, பணம் வந்தா போதுமே. பர்ச்சேஸ் அது அமர்க்கப்படுத்திருவிய. டேய், பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்குற? வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி, மாமி, மாம்ஸ். என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி. ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு என்ன இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன். நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல இருந்தா கொடுங்களேன். இதயம் இல்லாத நல்ல இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்குனா எழுப்பதே. டேய், அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா? காணலையே. சேஃபா லேண்ட் ஆயிடுது. என்னதான தாயே, கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. டேய் நில்லுங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம். சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க. என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன டேம்ல பாரு. ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க பெரியவரே. பெரிய மனுஷனா இவன்? இவன் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன். அதானே, அவனால 6 மாசம் வாடகை தான் கொடுக்கல. நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல, வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா. குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பார்க்கறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்ங்கடா. டே கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகை வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ? கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி. காலையில முத பஸ்க்கெல்லாம் ஏத்தி அனுப்புறேன். நைட் 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்காண்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொல்ல வராது 2 பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீ தான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நாம 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க.
ஸ்ரீதேவி போட மூதேவி. டேய் கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னேன்ல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது. நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா போற? கண்டக்டர் தான்யா. வந்த விஷயத்த சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும். பேர் சந்தியா, பெரிய பாடகி, வயசு ஒரு 19 இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன்? சுத்த மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்க. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே. சந்தியா தனியெல்லாம் வருவா? நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா என்ன கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேட்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு. ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு? வாங்க போலாம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல. ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு. மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில் அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னமாயிடுவரா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அட என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய 1 2 3 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா black sheep, have you any wool? Yes sir, yes sir, 3 bags full. 1 for my master, 1 for the dame, 1 for the little boy who lives down the lane. பாபா பாபான்னு பாடுத. அது என்ன பாபா? அது வேற ஒண்ணும் இல்ல, சாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவின் இசைத்து கள்ளக்கிற கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே. நான் ஏதோ SSLC படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது. மத்தவங்களுக்கு புரிய வேணா, தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா.
ஐயோ நல்ல காமெடிப்பா குறும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதனின் இசை முழக்கம் ஆரம்பமாக போகிறது. நீ என்னடா முழங்குறது? இப்ப நாங்க உன்னை முழக்கலாம் பாரு. ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலான்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படியா பாடி தொலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடக இல்லையா? இல்ல. இது வேண்டிதானே? என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய் தான். நாய்களை மட்டும் எல்லாரும் வருது. இந்தாங்க போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தத்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, 1 நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்லே சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா? அப்புறம் என்னடா சொன்ன? சகலகலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். சனியன என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனிய கினியன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது என்னடி பண்ணுவ? அழுதுருவேன். சார் அங்க பாத்தீங்களா, அங்கே ஒரு தப்பு தாளங்கள். சே, எங்க பார்த்தாலும் ஒரே கிராக்கிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க, நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்சிய பாரு, பிஞ்சு போட பம்பளி மாஸ் மாதிரி. டேய், என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருக்கிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி? பிரெயின். புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்? கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடல் கடையில. அட பாவி. அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே. ஏய், என்னடா அது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? ஏய் சும்மாடா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதான். என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்ட போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்து வந்து தொலை. சும்மா ஜாலிக்கு. ஐயோ, அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி. ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே. அது நான் வந்து மச்சான். யாருக்கு? என் மாப்பிளைக்கு. அது இவனுக்கு. மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா 2 பேருக்கும் முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க? அங்கிள் சார், அது வந்துங்க அண்ணன் தான், கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மா பொண்ணு. ஐயோ, இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சனாலே உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுதுல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க
அடிக்கடி வரணும் என்ன அடிச்சுப்போ அச்சி நில்லுடா. டேய் என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா ஆம்பளை பாரு. ஏய் ராசா வா. டேய் நீ அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியம்மாவோட பையன். அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். சரிடா. நான் அப்பவே சொல்லல. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா. பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன மம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. நீ கேட்டே ஆகணும். டேய் விசுவம் நில்றா. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி வச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய் அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ. அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திரு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா. அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு. என்ன? தானே நானே நா தானே நா தானே நானே நா. இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். தாலே லாலா. ஐயோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா. எங்கேயாவது அஸ்ஸாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் வைக்கத்தான் லாயக்கு. கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா ஓ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேன்னு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துடுறேன். 10 ரூபாய் சொன்ன தர மாட்டேன். அதான் 50 ரூபாய் போய் சொன்னேன். பரதேசி நாயே. கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது. மீதி 1007 வேலை. விசுவா என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி செருப்பால. டேய் என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா சொல்லிட்டாலும். போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயிறும் கேட்க காணோம். இவங்க கொடி மாறினதான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே போய் வேலையை பாரு. மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாரா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு எங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். கோவிந்து, நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? நான் வரேன்டா. என்ன கோவிந்து, கையில கிரிக்கெட் பாலோட வர? பேசாம நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்கடாதான் பேசவே செய்வாராம்.
மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர்ஸா மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பாலை மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். நீதான் போல் பவுண்டரி. Boost is the secret of my energy. Our energy. Mayur energy. Good morning. எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே, மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. அவளுக்கே அடிக்கலாங்கடியா? சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க. சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான். இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறா. இது அதை விட புதுசு. வா. தாலாலே தாலே லாலே. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். ஷாக் ஆயிட்டான். வல்லாரே வா. புல்லரிக்குது சார். விதி தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார் என்னையா இந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன் சார். சொல்லி தொலை. கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார் கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8. தாலலல்லே 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 தலல்லே லாலலல்லே தாலலல்லே லாலலல்லே லாலலல்லே தலல்லே லாலலல்லே. அரோகரா. டியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கலாம் சார். நீ மட்டும் ஓகே. பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தலை குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தலலல்லே. என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்புறம் எதுக்குடா கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேட்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க?
வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிறாரா சொல்லிட்டேன். பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. ஆமா செருப்பு. என்னடா நொண்ண? என்னங்க காலைல நடக்கிற கரண்ட் அடிக்கிறீங்க? பின்ன இதுக்காக கடையில வாங்கிட்டு வந்தாடா அடிக்க முடியும்? ஏண்டா எருமையை அடுத்தவங்க காட்டுல மேய விட்டுட்டு நீ இவ்வளவு மேய்ஞ்சிட்டு இருக்கறியா? எருமையா வயக்காட்டுல வச்சு மேய்க்க முடியும், இதுக்காக புள்ள புடிங்க ஸ்பூன்ல வச்சு ஊட்ட முடியும்? ஓ எதுத்தாடா பேச? எதுத்து பேசுறே? ஐயோ அவர் அடிக்காதீங்க, என்ற நெஞ்சு வலிக்கும். ஐயோடா இவன் அடிச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? இன்னும் எங்கெங்க வலிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு வந்தா. ஏண்டி அவனுக்கு தான் அறிவில்லை, நீயா ஒழுக்கமா இருக்க வேண்டாம்? நான் அவரை வீட்டுக்கு தான் வர சொன்னேன், அவர் தான் என்ன காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. என்ன கனெக்ஷனோ கருமமோ. அப்பா நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு, இனிமே கவலையே இல்ல. பாயா ஒன்ற பேச்சுக்கா. ஏக்கா பின்னணியா அந்த ஆளு உன்னை வாடா படன்னு கூப்பிடாரு, கேட்டு சும்மா இருக்கிய? என்ன பண்ண சொல்ற? இனிமே அந்த ஆளை நீ தைரியமா வாடா படன்னு கூப்பிடணும், அவர் உனக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்ம 2 பேத்துக்கு கண்ணாலும். மரியாதை கொடுக்கணும். எப்படி வாடா போடன்னு கூப்பிடுறது? மா 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 அங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமி கிட்ட? எது உன் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ இதுதான் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அதான் நான் இருக்கல. விடியா, நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணாலம் கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணே சாமி கூட வந்தீங்களா? ஏண்டா கோயிலுக்கு சாமி கூட வராம சில திருடுவா வருவாங்க? டேய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க விடு. சரி பிறந்த நாளா? மா மங்கம்மா என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லன்னு சொன்னேன். ஆமா அந்த ஆளை டே போட்டு கூப்பிடணும். ஆமா ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா? வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? டேய் கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? எங்க இன்னொரு பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ, ஓடி போய் சாடி போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா? இன்னைக்கு சண்டே. நாளைக்கு மண்டே, நாளானைக்கு டியூஸ்டே, அதுக்கு அடுத்த வெட்னஸ்டே, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா நம்ம வீட்டுல தான் பாத்திரம் இருக்குங்களா? இல்ல பாத்திரமே இல்லையா? சரி போ. டேய் மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டேய் பெரிச்சாளி நல்ல மரத்து நல்லா பார்த்து கடை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை உடசல் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் மல்லிகை பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ இது என்ன? அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது?
கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? இது புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டேய் ஹார்லிக்ஸ் பாட்டில். எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா. என்னங்க? என்ன ஜில்மாவா? என்னங்க சாப்பிடாம போறீங்க? சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. அரா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலெக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி, பாத்திர கடை வச்சிருக்காராம். பெரிய ஆள்தான். அமைக்கிறே. நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய். என்னடா உனக்கு ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கை பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியம் கொண்டு வந்துறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியாடா? அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கிடைக்கிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பார்க்க வந்தேன். அதான் வைத்தியர் கூட்டி வந்துடல, போங்க. உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா. அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும். இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? குறபடி எம்எல்ஏ போட்டு போயிருக்க. செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி இல்ல, 2 மூஞ்சியா இருக்கும். செவந்திமா. அட, என்ன போச்சுதே? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? வைங்க. அண்ணே, பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே, பன்னு. இந்தா, இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா, வாய மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நீ சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடுத்தீனா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா, மகா, இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ, டேய்,
மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்கும். சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி, நான் வரட்டுமா? என்னங்க, கடைசவிய தம்பிக்கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்தோட வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்தேன், அதுக்குள்ள உங்க கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். ரெண்டு மெர்ஜ் ஆகி போச்சு. விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா. என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற? போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசியே. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே டிடக்ஷன் கிடையாதா? டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சி கலர் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர்றேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டீங்க? மூட்டை எடுத்து கொட்டா கொட்டா. டேய் இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. என்னையா அது? குண்டா அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வர்றேன். இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா. இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அது எம்பூசி தான் பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய் என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய் படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுறேன். போடா. புலி அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே. வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன் தான்.
இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க